அனைவருக்கும் வணக்கம். களவழி 40 ஓகேவா, முக்கியமான சில குறிப்புகள் மட்டும் இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வியை பாருங்கள். எந்த நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலின் இறுதிச் சொல்லும் அட்களத்து என்று முடிகிறது? சரியா, அட்களத்து. ஸோ அட்களத்துனா போர்க்களத்துன்னு அர்த்தம். சரியா, ஸோ எந்த நூல் பேசுதுன்னா களவழி 40. களவழி 40 ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் அட்களத்து என்ற சொல் இடம்பெறுகிறது. களவழி 40 ஆசிரியர் பொய்கையார். போர்க்கள நிகழ்ச்சிகளை 40 வெண்பாக்களால் வர்ணிக்கும் நூலாக களவழி 40 அறியப்படுது. சரியா, களவழி 40 பாடலுமே போர்க்கள நிகழ்ச்சிகளை விரிவாக்கக்கூடியதாக தான் இருக்குது. சரியா, 40 வெண்பாக்கள். 14 கணக்கு நூலில் உள்ள ஒரே ஒரு புறநூல் எதுனா களவழி 40 தான். 14 கணக்கு நூல் 18 நூல்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 11 நீதி நூல், 6 அகப்பொருள், ஒரே ஒரு புறப்பொருள். சரியா, அந்த ஒரே ஒரு புறப்பொருள் பற்றியது தான் களவழி 40. ஸோ களவழி 40 யானைப்போர் பற்றி ரொம்ப விரிவாக பேசப்பட்டிருக்கும். சோழர்களின் யானைப்படையை பற்றி எடுத்துரைச்சிருக்கும். சரியா, நம்ம சோழர்கள் படிக்கும்போது 60,000 யானை வைத்திருந்தவர்கள் சோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழர்கள் படிக்கும்போது படிச்சிருந்திருக்கோம் இல்லையா. அவ்வளோ பெரிய படை, யானைப்படையை கொண்டவர்கள் சோழர்கள். கலிங்கத்து பரணிக்கு முன்னோடியாக கருதப்படுகிறது. ஸோ கலிங்கத்து பரணிக்கு முன்னோடியாக களவழி 40 தான் சொல்கிறாங்க. கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டாருடைய நூல். ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லிட்டு கலிங்கத்து பரணியை பன்னிரு பட்டியல் பேசியிருக்கும் இல்லையா. 1000 யானைகளை, போர்க்களத்தில் 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடுவது தான் பரணி இல்லையா. பரணி எனும் சிற்றிலக்கியம். அறிஞர் அண்ணா கூட சொல்லியிருப்பார், எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் ஒன்றென்றால் அது கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கலிங்கத்து பரணி களவழி 40 பின்பற்றி வந்ததாகத்தான் கருதப்படுது. ஸோ யாரை பற்றி பேசுது இந்த களவழி 40 அப்படின்னு பார்த்தோம்னா, சோழன் செங்கனானும் சேரமான் கணைக்கால் இரும்பொறை இவங்க 2 பேருக்கும் நான் இடையில நடந்த போரை பற்றி தான் இந்த 40 பாடலும் பேசுது. சரியா, சோழன் செங்கனானுக்கும் சேரமான் கணைக்கால் இரும்பொறைக்கும் நடைபெற்ற போரில் வெற்றி பெற்றவர் யாருன்னா சோழன் செங்கனான் தான். சரியா, சோழன் செங்கனான் பெற்ற வெற்றி. சேரமான் கணைக்கால் சிறையில் அடைக்கப்படுறார். சிறையில் அவர் தண்ணி கேட்குறாரு. தண்ணி கொடுப்பதற்கு காலதாமதப்படுத்தி தண்ணி கொடுக்குறாங்க. சரியா, இந்த காலதாமதப்படுத்தினதால சேரன் கணைக்கால் ரொம்ப கோவப்படுறார். இந்த மாதிரி தண்ணி வாங்கி கொடுக்குற, தண்ணி எனக்கு வேண்டாம், தண்ணி எனக்கு தேவையில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னுறார். சரியா, இந்த கதை ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச கதையாக தான் இருக்கும். ஸோ கணைக்கால், சேரமான் கணைக்காலுடைய நண்பர் தான் நம்ம களவழி 40 ஆசிரியர் பொய்கையார். ஸோ அதனால் பொய்கையார் நம்ம கணைக்காலை விடுதலை செய்ய வைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த நூலையே அவர் எழுதியிருப்பார். ஸோ களவழி 40 சோழர்களுடைய படை, அவர்களுடைய வலிமை, யானை போர் பற்றிய சிறப்பு, இது எல்லாத்தையும் எழுதி எடுத்துகிட்டு போகிறார். யார்கிட்ட? சோழன் செங்கனான் கிட்ட. அவர்கிட்ட தானே போய் அவரை விடுவிக்க முடியும், அதனால் போகிறார். செங்கனான்கிட்ட போய் தான் இயற்றிய நூலை கொடுக்குறார். ஸோ அந்த நூல் சோழனை ரொம்ப மகிழ்ச்சிக்குள்ளாக்குது. ஓகேவா, அவருடைய வீரத்தை பற்றியும் அவருடைய படைகளை பற்றி தானே எழுதியிருக்காரு. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். சந்தோஷமாகி, சொல்லுங்கள் பொய்கையாரே, உங்களுக்கு நான் என்ன செய்யணும், என்ன பரிசு வேணும் அப்படின்னு கேட்குறார். கேட்கும்போது பொய்கையாருடைய எழுதுனதுக்கு காரணமே என்ன? சேரனை விடுதலை செய்ய வைக்கிறது என்ன? ஸோ கேட்குறார், சேரமான் கணைக்கால் இரும்பொறையை விடுதலை செய்ய வேண்டும் அரசரே அப்படின்னு கேட்குறார். சரி, ஓகே, நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாரு, அவர் கேட்டதை இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சோழன் செங்கனானும் சேரனை விடுதலை செய்ய சொல்லிட்டார். ஓகேவா, அதுதான் இந்த கதை.
ஸோ போகியார் இந்நூலை பாடி சோழனை மகிழ்வித்தார். அதற்கு பரிசாக சேரன் விடுதலையை வேண்டி பெற்றார். இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க. இந்த நூலை அடிப்படையாக வைத்துத்தான் பரிதிமர் கலைஞர் மானவிஜயம் என்னும் நூலை இயற்றினார். பரிதிமர் கலைஞர் வந்து மானவிஜயம் அப்படின்னு ஒரு நூலை ஏற்றிருக்காரு. அது வந்து இவங்களுடைய கதையை வச்சு தான். ஓகேவா? சேரமான் கணைக்கால் சோழன் செங்கானனுக்கும் இடையே நடைபெற்ற போரை வச்சு தான் மானவிஜயம் என்ற நூலும் இயற்றப்பட்டிருக்கும். சரியா? மானவிஜயம் என்னும் நூலை இயற்றியவது பரிதிமர் கலைஞர். மானவிஜயம் எந்த நூலை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டதுன்னா களவழி 40. சரியா? ஸோ அடுத்து களவழி 40 பற்றி கலிங்கத்து பரணி, தமிழ் விடுத்தூது, மூவர் உலா, ஓகேவா, இது மூணுத்துலேயுமே களவழி 40 பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது. சரியா? களவழி 40 பற்றி இந்த தகவல் போதுமானதாக இருக்கும். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.